السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة هو أعلم بكم إذا أنشأكم من الأرض إلى آخر الآية. صدق الله المولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் சுபஹ் தொழுகையில் ஓதிய அந்த வசனங்களிலேயே அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் முஃமின்களுடைய தன்மைகளை குறித்து பேசுகிறான். வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ். முஃமின்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் பெரும்பாவங்களை விட்டும் அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். வல் ஃபவாஹிஷ அருவருப்பான ஆபாசமான விஷயங்களை விட்டும் அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள் என்று கூறிய அல்லாஹு தாலா இல்லல் லமம். இந்த லமம் என்கிற வார்த்தைக்கு பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிற விளக்கம் என்ன தெரியுமா? மனதால் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறான், அதை உறுதி செய்தும் விட்டான், ஆனால் அதை செய்யவில்லை. இப்படிப்பட்ட பாவத்தை தவிர மீதி உண்டான எல்லா பாவங்களை விட்டும் ஒரு முஃமின் தவிர்த்து கொள்வான் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். பெரும்பாவங்கள் என்றால் என்ன? பெரும்பாவங்களை சிலர் 3 என்று கூறுகிறார்கள், சிலர் 7 என்றும் கூறுகிறார்கள். ஹதீஸிலே வருகிறது அஸ்ஸபுல் மூபிகாத், அழித்துழைக்கக்கூடிய 7 பாவங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பெற்றோர்களை நோவினை செய்வது, வட்டி, விபச்சாரம், திருட்டு, இது போன்ற 7 பாவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் என்று அடையாளமிட்டு கூறியிருக்கிறார்கள். ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், நீங்கள் கூறுங்கள், ஏதாவது பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயத்திற்கு ஒரு மசூரா செய்யணும் அப்படின்னாலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் போவாங்க. ஏன் லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவில் தான் இருக்கிறது என்று சொன்னதை கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை தான் முன்வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரைசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் அவர்கள் தான் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்துவமிக்க ஒரு சஹாபி, அவர்களிடம் போய் பிற சஹாபாக்கள் கேட்கிறார்கள், பெரும்பாவங்கள் எத்தனை? 7 தானே என்று கேட்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, 700 பாவம் இருக்குது. பெரும்பாவங்கள் 700 பாவங்கள் இருக்கிறதாம். 7 அல்லவே 700 பாவங்கள். ஆக பெரும்பாவங்கள் என்பது ஹதீஸிலே 7 என்றும், குர்ஆனிலே மேலோட்டமாக பெரும்பாவங்கள் என்றும், இன்னும் சில ஹதீஸ்களிலே 70, 700 இது போன்றெல்லாம் வந்திருக்கிறது. ஆக பெரும்பாவங்களை விட்டும் முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், அவர்கள் அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிற அந்த வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்க்க வேண்டும். பொதுவாகவே பெரும்பாவங்கள் என்றாலே பெற்றோர்களை நோவினை செய்வது, வட்டி, திருட்டு, விபச்சாரம், ஷிர்க் வைப்பது, இது போன்ற பாவங்களை சொல்லுகிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். பொதுவாகவே ஒரு முஃமின் 2 டாபிக் இருக்குது ஷரியத்தில், 2 டைப் இருக்குது. ஒன்று நன்மைகளாக செஞ்சுட்டு போகிறது, 2வது டைப்பு பாவங்களை விட்டுவிடுவது. நாம் முடிவெடுக்க வேண்டும் இன்றைய சுபுகில் இருந்து, நாம் வெறுமனே நன்மைகளை மாத்திரம் செய்து விடுவதா அல்லது பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதா? ஏனென்றால் பெரும்பாலான ஆலிம்கள், பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள், சஹாபாக்கள் உட்பட எல்லோரும் கூறுவது என்ன தெரியுமா? பெரும்பாலும் நன்மைகளையே செய்வதை விட நன்மைகளை விட்டு செல்வது தான் சிறந்தது என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கூறினால் உங்களுக்கு சரியாக புரியும் என்று நினைக்கிறேன். மா உமிர்துகும் பிஹி ஃபஃஅலு மஸ்ததஅதும்.
நான் உங்களுக்கு எதையெல்லாம் ஏவி இருக்கிறேனோ அதை ஃபஃஅலு மஸ்ததஅதும், முடிந்த அளவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். அடுத்த வரியை கவனிக்க வேண்டும். வமா நஹைத்துக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதையெல்லாம் நாம் உங்களை விட்டும் தடுத்திருக்கிறேனோ அதை விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். நன்மைகளை செய்ய சொல்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிந்த அளவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். தீமைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள சொல்கிற பெருமானார் முழுமையாக, அதாவது முடிந்த அளவு என்று சொல்லவில்லை, தவிர்த்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். தவிர்த்து கொள்ளுங்கள் என்றால் முழுமையான முறையில் பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் புத்தாடை அணிய வேண்டும் என்றால், புதிய ட்ரெஸ்ஸு அணியணும், நல்ல பீரான ட்ரெஸ் அணியணும்னா என்ன செய்வார்? அவங்க உடம்பில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியாக்க வேண்டும். அவர் முதல்ல குளிக்கணும். அழுக்கான நிலைமையிலேயே, பரவசம் அடைந்த நிலைமையிலேயே நாம் ஒரு புத்தாடையை அணிந்தால் நல்லா இருக்குமா? அது அப்போ நம் மனதிற்குள்ளே பாவங்களை வைத்து கொண்டே நல்லமல்களை செய்வது அது சாத்தியமற்றது. எப்படி ஒரு அழுக்கான ஒருவன் ஒரு வேலைக்கு போயிட்டு வரான், ஒரு பெருநாளுக்கு ரெடி ஆகணும், ஒரு ஜும்மாவுக்கு ரெடி ஆகணும், ஒரு தொழுகைக்கு ரெடி ஆகணும்னா அவருடைய உடல் சுத்தமாக வேண்டும். அவர் சுத்தமானால்தான் அந்த ஆடைக்கு மரியாதை. சுத்தம் இல்லாமல் அழுக்கான முறையில் ஒரு புத்தாடை அணிவது என்பது அது அவ்வளவாக நல்லதாக இருக்காது. அதுபோலத்தான் நன்மைகள் என்பது புத்தாடைகளைப் போல பாவங்கள், உங்களுடைய அழுக்குகள், அந்த அழுக்குகளை நீக்கினால்தான் புத்தாடை என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமல்கள் நம்மை நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய பாவங்களோடு நன்மைகளை செய்தால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் இன்னொரு ஹதீஸை கூற வேண்டும். லா யஸ்ரிகு சாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினுன், ஒரு முஃமின் அவன் முஃமினாக இருக்குகிற நிலைமையில் அவன் திருட மாட்டான். வலா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன், ஒரு முஃமின் விபச்சாரம் செய்கிற பொழுது அவன் முஃமினாக இருக்க மாட்டான் என்கிற பெருமானாருடைய இந்த ஹதீஸை வைத்து பார்க்கிற பொழுது ஒரு முஃமின் திருட மாட்டான், ஒரு முஃமின் விபச்சாரம் செய்ய மாட்டான், ஒரு முஃமின் அவதூறு சொல்ல மாட்டான், ஒரு முஃமின் புறம் பேச மாட்டான் என்கிற ஒரு புரிதலை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு புரிய வருகிறது. நாமெல்லாம் நினைத்து கொள்கிறோம் பெரும்பாவங்கள் என்றால் விபச்சாரம், திருட்டு, வட்டி, பொய் சாட்சி சொல்வது இதுதான் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். புறம் பேசுவது கூட பெரும்பாவங்களில் தான் பெரும்பாலான இமாம்கள் சேர்க்கிறார்கள். புறம் பேசுவது கிட்டத்தட்ட ஒல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விடவும் கொடியது புறம் பேசுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையிலேயே புறம் பேசுவது என்றால் என்ன என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி எழுந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்கான ஃபீஹி மா அகூலு இன்கான ஃபீ அஹி மா அகூலு யா ரசூலல்லாஹ், நான் சொல்லுவது என்னுடைய சகோதரன் ஒருவனிடம் இருக்கிற ஒன்றை தான் நான் சொல்லுகிறேன், இல்லாததையெல்லாம் சொல்லவில்லை, இது புறமாகுமா என்று கேட்கிறார் அந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவரிடம் இருக்கிற ஒன்றை கூறினால், அதாவது அவர் குள்ளமாக இருக்கிறார் அல்லது அவர் ஏதோ ஒரு மாற்று தோற்றத்தில் இருக்கிறார், அவரை ஏதோ ஓட்ட வேண்டும், அவர்களை மனதை புண்ணாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் செய்தால் அது புறமாகும். அவரிடம் இல்லாத ஒன்றை கூறுகிறார், அவர் அப்படி செய்திருக்கவே மாட்டார், ஆனால் செய்ததாக கூறுவார், இது அவதூறாக ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒருவரிடம் இருக்கிற ஒரு குறையை இருந்தாலும் கூட அதை சொல்வது தவறுதான். ஒரு குள்ளமாக இருக்கிறார், ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருக்கிறார், அது அவரிடமே போய் சொல்லி திருத்த வேண்டுமே ஒழிய 4 பேரிடம் சொல்லி அதை அம்பலப்படுத்துவது என்பது அது மிகப்பெரிய பாவங்களில் அந்த பாவத்தை சேர்க்கிறார்கள் பெரும்பான்மையான இமாம்கள். அதனால்தான் அந்த சஹாபி கேட்கும் பொழுதே அப்படித்தான் கேட்கிறார். இன்கான ஃபீ அஹி மா அகூலு, என் சகோதரன் என்னிடம் உள்ள ஒருவன், அவரிடம் ஒரு குறை இருக்கிறது, அதைத்தான் நான் சொல்கிறேன், இல்லாததை எல்லாம் சொல்லவில்லை என்று தான் கேட்கிறார். அப்போ இருக்கிறது தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுதே நம்ம புரிஞ்சிக்கணும், இருப்பதை சொல்வதும் கூட பெரும் தவறு தான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும்பாவங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இல்லல் லமம், மனதிலே நினைக்கக்கூடிய பாவங்களை தவிர என்று அல்லாஹ் கூறியிருக்கிற இந்த வார்த்தைக்கு மட்டும் ஒரு சிறு விளக்கத்தை பார்க்க வேண்டும். மனசில் நினைக்கிறதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான். மனசில் நினைக்கிற பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான். அப்படிலாம் பார்த்தா உலகத்தில் யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது.
உலகத்திலே ஒரு மனிதன் 90% அவன் மனதளவில் அவன் தீயதைத்தான் அவனை எண்ணுவான். 10% மட்டும்தான் நல்லதை எண்ணுவான். யாருமே இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. 100% மனதிலே கெட்ட எண்ணங்கள் தான் ஒரு நாளைக்கு ஓடும். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனதில் ஓடுவதற்கெல்லாம், மனதிலே ஒரு பாவத்தை நினைப்பதற்கெல்லாம் தண்டனை கிடைக்காது. ஏனென்றால் சஹாபாக்கள் எல்லாம் பயந்தார்கள். அந்த பக்ராவுடைய சூறாவினுடைய கடைசி பக்கத்திலே ஒரு ஆயத்து இப்படி வருகிறது, நீங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தினாலோ அல்லது மனதிற்குள்ளே நீங்கள் புதைத்து வைத்தாலோ யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் உங்களை அது குறித்து நாளை மறுமையில் விசாரிப்பான் என்கிற வசனமும் வருகிறது. இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் பயந்து போனார்கள். வெளிப்படையாக செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை கிடைத்து விட்டால் பரவாயில்லை, மனதில் நினைப்பதற்கெல்லாமா தண்டனை கிடைக்கும் என்று பயந்தார்கள் சஹாபாக்கள். அந்த சமயத்தில் தான் இந்த வசனம் இறங்குகிறது. மனதில் நினைப்பதற்கெல்லாம் தண்டனை கிடைக்காது, ஆனால் மனதை கட்டுப்படுத்துவதற்கான தீய காரியங்களை விட்டு நாம் விலகி கொண்டு நல்ல அமல்களை செய்தாலே, நல்ல எண்ணங்களை, நல்ல உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா பெரும்பாவங்களை விட்டும் கெட்ட சிந்தனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.